கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து இங்கே ஸ்தேவான் பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். அதாவது வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட நாளில் ஆபிரகாமின் சூழ்நிலை என்னன்னு நீங்க பார்க்கும் பொழுது ஒரு அடி நிலம் கூட அவருக்கு சொந்தமாக கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை. அதே போல பிள்ளை என்று சொல்லுவதற்கு ஒரு பிள்ளை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பெருசு பாருங்களேன். அந்த நிலத்தை, அந்த தேசத்தையே உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிலமும் கொஞ்சம் கூட கையில கிடையாது, ஒரு பிள்ளையும் கையில இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு ஆபிரகாமுக்கு எந்த விதமான ஏதுவான சூழ்நிலையும் இல்லை. ஆனால் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர் என்கிறதை முழு நிச்சயமாய் நம்பினார் என்று வாசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கிறேன், இன்றைக்கி என் தேவைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அவர் எனக்கு இதை தருவேன் அதை தருவேன்னு சொல்கிறாரு, ஆனால் இன்றைக்கி இருக்கிற என்னுடைய சூழ்நிலையை யார் எனக்கு பார்ப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று ஆபிரகாமும் சாராலும் முழு நிச்சயமாய் நம்பி அவங்க விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறினாங்க. இன்றைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த வார்த்தையை ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது யார் அப்படின்னா ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் யார் பாருங்க, அவர் அந்த ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர் தான். அப்போ பாருங்களேன், பின் தலைமுறை ஆபிரகாமின் விசுவாசத்தை பெருசா பேசும்படி கர்த்தர் வைத்தார். அதே போல் இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை ஒருவேளை ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் காணப்படலாம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் சூழ்நிலை பார்க்காதீங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்கிற அவருடைய வல்லமையை பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுடைய பின் தலைமுறை உங்களை குறித்து சாட்சி சொல்லும். எங்களுடைய முற்பிதாக்கள் இப்படி நம்பினதுனால, கர்த்தரை விசுவாசித்ததுனால கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரியவராய் வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த சாட்சி உங்களை குறித்தும் உண்டாகும். எனவே நீங்கள் மனம் தளராதீங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மூடி போட முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு பண்ணின பிரகாரமாகவே எங்களுக்கு செய்து முடிக்க போகிறீர். எங்கள் பின் தலைமுறையின் வாயில ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை சாட்சியாக ஏற்படுத்த போகிறீங்க. நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கமான பாதையும் கடக்க எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. God bless you.